சித்திரை மாசம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சூப்பர். இருடா, செவ்வாய்க்கிழமை நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுடா. அதே மாசம் 18ஆம் தேதி புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. புதனும் கிடைக்காது, கல்யாண மண்டபமும் கிடைக்காது. இந்த புதன்கிழமை 18ஆம் தேதி என் பேரனுக்கு சந்திராஷ்டம். வேற வேற. வைகாசி கடைசியில அம்சமான ஒரு முகூர்த்தம் இருக்கு. 26ஆம் தேதி திங்கட்கிழமை பத்ம யோகம். பத்மா யோகமா? நீ அந்த பத்மாவை இன்னும் மறக்கவே இல்லையா? போடா, அது பத்மா யோகம் இல்ல பத்ம யோகம். ஜோசியரையா, அவ்வளவு நாளெல்லாம் கல்யாணத்தை தள்ளி போட முடியாதுயா. இவாள பக்கத்துல வச்சுண்டு கல்யாண தேதியை என்னால பிக்ஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு முகூர்த்த தேதிக்கும் ஒவ்வொரு குறை சொல்றா. இவா நினைக்கிற மாதிரி ஒரு முகூர்த்த நாள் வேணும்னா அது இந்த பஞ்சாங்கத்துல கிடையாது. கொண்டா, நீ பஞ்சாங்கம் பார்த்தது போதும், நான் பாத்துக்கிறேன். ஆஹா, ஜோசியரே, இங்க பாருயா, இங்க பாரு. 6ஆம் தேதி சூப்பரா இருக்கு. இதை விட்டுட்டு வேற ஏதாவது பாக்குறீர பாரு. ஆஹா, 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமிர்த யோகம். பிரமாதம். அன்னைக்கு வச்சுக்கோ. சாட்சாத் மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர வேளை. எங்க வந்த? பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நாளைக்கு நீயும் எங்க வீட்டுக்கு வர வேண்டியிருக்குன்னு சவால் விட்டீங்கல்ல, அதான் வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்க வந்தேன். போய் சொல்லாதே, நீ எந்த பக்கம் தானே வந்த? ஐயடா, தாத்தாக்கு மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கலையா? தள்ளுங்க. என்னது? சீம்பால் உங்களுக்கு இல்ல, மாப்பிளைக்கு. ஓல்ட் மேன் அவுட். நகருங்க நகருங்க.